வெற்றியும் ஐஷுவையும் அவங்க அக்காவுமே போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்ப நெடுமாறன் கிட்ட இருந்து வந்த வீடியோ கால்மே தெரியாம அட்டன் பண்ணிட்டு இருப்பான். வெற்றியுமே பதறிப்பிட்டு அந்த கால்மே கட் பண்ணிட்டு இருப்பான். ஐஷு கிட்டமே இப்ப நடந்த விஷயத்தையுமே சொல்றேன். இப்ப ஐஷு அவங்க அப்பாக்குமே கால் பண்ணி ரெசார்ட்ல போன் வச்சுட்டு வந்துட்டான், அதை வெற்றி எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே அங்க வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வெற்றி ஐஷு கிட்ட அக்காக்கு உங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ஐஷு எங்க அக்கா நல்லா சமைப்பா, ஆனா அவளுக்கு நிறைய ஊர் சுத்தணும், நிறைய பீப்பிள்ஸ் மீட் பண்ணணும், அவங்க ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புக் எழுதணும்னு தான் ஆசை. ஆனா எங்க அப்பாக்கு அவளை மாஸ்டர் செஃப் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. அதுல விருப்பம் இல்லாத எங்க அக்காவுமே வீட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஐஷு அவ தப்பிச்சிட்டா எங்க அப்பா கிட்ட, இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேன், எனக்கும் டைம் வரும், அப்ப நானும் ஓடி போயிடுவேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. வெற்றியும் ஐயோ நீங்களும் ஓடிட்டீங்கன்னா உங்க அப்பாவோட ஆசை யாருங்க நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. ஐஷு நான் வேணா உனக்கு ஐடியா தரேன், நீ தான் நல்லா சமைப்பல, அதனால வேணா எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. உங்க அப்பாக்கு எனக்கு கிச்சன் பக்கம் வந்தாலே பிடிக்காது, இதுல நான் எங்க இருந்து இதெல்லாம் பண்றது, எனக்கு இதெல்லாம் வேணாப்பா அப்படின்றதுமே சொல்லிடுறேன். வெற்றியோட ஹாஸ்டலுமே வந்துட்டு இருக்கோம், அதனால இப்ப அவனுமே அங்க இறங்கிட்டு இருப்பான். வெற்றியும் ஐஷு கிட்ட இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வெற்றியோட அம்மாவும் இப்ப அவனுக்கு கால் பண்ணி தங்கச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக இவ்வளவு நாள் ஒரு துணி கடையில வேலைக்குமே போயிட்டு இருந்தாடா, பொழுதனைக்கும் அந்த கடையில நின்னுட்டே இருக்கணும்ன்றதுனால உன் தங்கச்சியோட முதல்ல அது பிரச்சனையாண்டா, வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காப்பா, அவளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இப்பதான் வந்து படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றதுமே சொல்றாங்க. கேட்கிற வெற்றி இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ரியாவோட அப்பாவும் ரியாவை வீட்டுக்குமே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரியாவும் வீட்டுல இருக்கிறத விட எனக்கு இந்த ரெசார்ட்ல இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு, அதனால அவளோட அப்பாவுமே அவளை கம்பல் பண்ணி இருக்க மாட்டாரு. ராஜன் கிட்டயுமே போயிட்டு ரியாவோட லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும்ல ராஜன், அவ இந்த ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்ண போறான்னு சொல்றா, அதனால அவளை பக்கத்துல இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ஜானு ரூம் சர்வீஸ்ல இருக்க பசங்களோட பயங்கரமா திட்டிட்டு இருந்திருப்பாரு. பக்கத்துல இந்த கஸ்டமர் கிட்ட ஏன் சார் வெளியில ஃபுட் வாங்கி சாப்பிடுறீங்க, நம்ம ரெசார்ட் நெடுமாறன் சாரோட ஸ்பெஷல் டிஷ்லாம் நிறைய இருக்கு, அவரோட டிஷ் ட்ரை பண்றதுக்காக தான் இங்க கஸ்டமர் நிறைய பேர் வராங்க சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். ரெசார்ட்ல காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க வாங்கி சாப்பிடுறதுக்கு நான் வெளியே 3 வேளையுமே சாப்பிடலாம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஜான்மே அந்த கஸ்டமர் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ராஜன்மே அங்க வந்திருப்பாரு. பாண்டி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதா. அப்ப பாண்டியோ கெஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட் வரைக்கும் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சார், அதனாலதான் சார் இங்க பிரச்சனை அப்படின்றதுமே சொல்லி ஜான் கிட்ட வெளியே இருந்து ஃபுட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இங்க இல்ல, நீங்க ஏன் கஸ்டமரை பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாண்டி கிட்ட கெஸ்ட் தான் அவுட் சைட் ஃபுட் ஆர்டர் பண்றாங்கன்னா நீங்க அதை டெலிவரி பண்றீங்க, அது ரூல்ஸ்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரூம் சர்வீஸ் பசங்களுமே அங்க அனுப்பிட்டு இருப்பாரு. ராஜனும் அங்க இருக்க கஸ்டமர் கிட்ட பேசி அந்த கஸ்டமருமே அங்க அனுப்பிட்டு இருப்பான். ஜானு ராஜன் கிட்ட இந்த மாதிரி எல்லா கஸ்டமர் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ரெசார்ட்டோட ரெவன்யூவே கம்மி ஆயிடும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ராஜனும் நீங்க கிச்சனை மட்டும் பாக்குறீங்க, நான் இந்த ரெசார்ட்ல இருக்க எல்லா சைடுமே நான் பாக்கணும், இதை விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜன் அங்க வந்துட்டு இருப்பாரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வட்டிக்காரங்களுமே கால் பண்ணி காசுமே கேட்டுட்டு இருந்திருப்பானுங்க. அந்த மாச சம்பளத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் வேலை தேடணும், தள்ளுவண்டி கடை இருக்கிறவருக்கு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். கேட்கிற பாண்டியோ இப்ப வெற்றிக்கு இந்த ரெசார்ட்ல யாருக்கும் தெரியாம சின்ன கிச்சன் செட்டப் போட்டு வர கஸ்டமர்லாம் கம்மி பிரைஸ்ல சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். அதை கேட்கிற வெற்றியும் இது கிச்சன்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம வேலையை போயிட சும்மா ரியா அப்படி சொல்லி பேசி இருந்திருப்பாங்க. ரியாக்கும் உடம்பு முடியாம போயிட்டு இருக்கும், அதனால ராஜன் போய் பார்க்க வந்திருப்பான். அப்ப ரியாவும் ராஜன் கிட்ட எனக்கு இந்த ரெசார்ட்டை பத்தி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்றியா அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பான். நம்ம ரெசார்ட்லயே ஃபுட் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, காஸ்ட் கம்மி பண்ணா நம்ம ரெசார்ட் இன்னும் நல்லா தானே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ராஜனும் இது எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இவ்வளவு ஈஸியா கேட்டுட்டேன், ஃபுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால நம்ம ரெசார்ட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். இந்த ரெசார்ட்ல நெடுமாறன் எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இங்க நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் புக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை கேட்கிற ரியாவுமே அப்படி தூங்கிட்டு இருப்பான். அதனால ராஜனும் இப்ப ரியாவை டிஸ்டர்ப் பண்ணாம அங்க வெளியே வந்துட்டு இருப்பான். வெற்றியும் ஒரு கெஸ்ட் ரூமுக்குமே கூட்டு போயிருந்திருப்பான். அப்ப அந்த கெஸ்டோ வெற்றி கிட்ட நெடுமாறனை நான் மீட் பண்ணணும், அவரை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதை கேட்கிற வெற்றியும் நெடுமாறன் சாரே அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது சார் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். நீ என்ன அவரோட ஃபேன்னு நினைச்சிட்டியா, நான் நெடுமாறனோட ஃப்ரெண்ட் லியோ வந்திருக்கான்னு சொல்ல கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. செஃப் சீக்காவே வர சொல்லு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றியும் செஃப் சீக்காவா அந்த பேர்ல யாருமே இங்க இல்லையே அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். கிச்சனுக்கு போன வெற்றியும் ஜான் கிட்ட நெடுமாறன் சாரோட பழைய ஃப்ரெண்ட் லியோன்ற ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கூப்பிட்டாரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஜானும் வர ஒவ்வொரு கஸ்டமர்லாம் அவர் பாத்துட்டு இருக்க முடியாது, வர முடியாதுன்றத சொல்லு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அப்ப நெடுமாறனும் ஜானோ கூப்பிட்டு பிளேட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லு அப்படின்றதுமே சொல்றாரு. வெற்றியும் அங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஜான் கிட்ட இங்க சீக்கான்னு யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பான். அதை கேட்கிற நெடுமாறனுக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும், அதனால இப்ப வெற்றி கிட்ட வந்து ரூம் நம்பர் என்ன அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் அந்த ரூம் நம்பர் சொல்லி இருந்திருப்பான். இப்ப நெடுமாறனுமே லியோ பக்கத்துக்கு அந்த ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா விசாரிச்சுட்டு லியோவும் சீக்கா இங்க தானே செஃபா வேலை பார்த்துட்டு இருந்தா இப்ப எங்க போயிட்டான் அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. அதை கேட்கிற நெடுமாறனும் சீக்காவா அப்படி யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பான். லியோவோட ரூம்ல இருந்த டிவியுமே ஒர்க் ஆயிருக்காது, அதனால வெற்றி அதை சரி பண்றதுக்காக அவரோட ரூமுக்கு வந்திருப்பான். வெற்றி அங்க பாக்குற நெடுமாறனுக்குமே பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கும்.